வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். சற்று முன்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வெளியான மிக முக்கியமான தகவல். ஸோ 12th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் மாணவர்கள் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போடுறதுக்கு வர மே 7ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்விற்கு விண்ணப்ப பதிவு மே 7ஆம் தேதி தொடங்கி ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 7ஆம் தேதியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேர்வுகள் துறை வட்டாரம் தரப்பில் வந்து ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு. மெயினாக வந்து 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மே 5ஆம் தேதி கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கம்ப்யூட்டர் மூலமாக மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு அந்த மார்க் டேட்டா இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து அனுப்பிட்டாங்க. ஃபைனலாக தேர்வுகள் துறை வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மே 6ஆம் தேதி தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடலாம் என்ற தகவலை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையிட்ட கேட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழிகிட்ட கேட்டு அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வர மே 7ஆம் தேதி ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அதில் ஒன்று தான் மே 7ஆம் தேதி பொறியியல் மாணவருக்கான விண்ணப்ப பதிவு. பொறியியல் மாணவர்கள் சேர்க்கை ஆன்லைன் விண்ணப்ப பதிவு வந்து நாளை, அதாவது மறுநாள் தொடங்குகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான பொறியியல் சேர்க்கை அமைச்சர் KV செழியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ நமக்கு 6ஆம் தேதி நாளைய தினமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் 7ஆம் தேதி வெளியிடப்படுறதா, அப்போ இல்லைனா 8ஆம் தேதி வெளியிடப்படுறதா, 9ஆம் தேதி வெளியிடப்படுறதான்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ அந்த அப்டேட் வரணும்னா மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் 12th ரிசல்ட் ரிலேட்டாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.